அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாய் உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். இன்று நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை எப்படி தெரிந்து கொள்வது என்று நம் வேதத்தின் அடிப்படையில் இன்று பார்க்க போகிறோம். நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தேவ வசனம். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வசனம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் நம்மளை தேற்றும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை அரவணைக்கும், நமக்கு ஆறுதல் சொல்லும், நம்மளை சந்தோஷப்படுத்தும், நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அழைத்து செல்லும். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீவின் வீட்டில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள், மரியாள் என்று 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். மார்த்தாளோ தேவனுக்காக உணவுகளை ரெடி செய்வதற்கு அவள் சமையல் அறையில் அநேக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தின் அருகில் உட்கார்ந்து தேவனுடைய வசனங்களை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே, நான் மாத்திரம் அங்கே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளோ உம்முடைய அருகில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறாள், நீர் சொல்லும் அவளை என்னிடம் வந்து வேலை செய்ய முடியும். அதற்கு இயேசு சொன்னார், மார்த்தாளோ, நீயோ உலக காரியங்களை கொண்டு கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் மரியாதை போல நாம் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மார்த்தாளை போல உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். நாம் வேதத்திற்கு செவி கொடுக்காமல், வேத வசனங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் உலக காரியங்களை கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது வசனம். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் நாம் வேத வசனங்களை அறிந்திருக்கிறபடியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த வசனம் தான் நம்முடைய நல்ல பங்கு. அது என்றுமே நம்மை விட்டு எடுபடாதது. நம்மளை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்கும் வரை அந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை சத்தியத்தால் நிறைந்து நமக்குள் வாசமாயிருக்கிறது. அந்த வசனம் தான் நம்மை பரலோக ராஜ்யம் மட்டும் அது கொண்டு செல்லும். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய நல்ல பங்கு வசனம். அந்த வசனங்களை நாம் காத்து வழிநடத்திக் கொள்ளும் பொழுது அந்த வசனம் நம்மளை காத்து வழிநடத்தும். இன்று இந்த காணொளி மூலமாய் நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு எது? அது தேவ வசனம் என்று நாம் பார்த்தோம். இன்று தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம், எது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்கு என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.